பாஜகவின் இந்துத்துவா குரலில் அதிமுக பேசி வருவதாக சு வெங்கடேசன் எம்பி விமர்சனம் செய்துள்ளார். மதுரையில் மதவெறி அரசியலை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மதுரை பழங்கானத்தத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொண்டு பேசிய சு வெங்கடேசன் எம்பி, அண்ணாவின் பெயரை வைத்துள்ள அதிமுக பாஜகவிடம் முழுமையாக சரணடைந்து விட்டதாக சாடினார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் கலவரத்தை உண்டாக்கி குளிர்காய பிரிவினைவாதிகள் முயற்சிக்கிறார்கள் என்றும் தமிழ்நாட்டில் சங்கிகளால் வாலாட்ட முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 2000 வருடம் இதை போன்ற பல மதவெறி சக்திகளை எதிர்த்து கலை கண்டு தன்னை நிலைநிறுத்திய நகரம்தான் மதுரை என்பதுதான் நமது தனித்துவமான முத்திரை. நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று பேசிய மதுரை இது. 12 ஆண்டுகள் பிரதமராக இந்தியாவின் நாற்காலியிலே இருக்கிற RSS பாஜக எது நினைத்தாலும் நடக்கிற களம் அல்ல மதுரை. நேரடியாக சொல்வதாக இருந்தால் மோடி அமித்ஷா கூட்டத்திற்கும் மதுரை மக்களுக்கும் இடையிலே நடக்கிற பிரச்சனை. இதில் ஒருபோதும் மதுரை மக்கள் தோற்க மாட்டார்கள். பாஜகவின் இந்துத்துவா குரலில் அதிமுக பேசி வருவதாக சு வெங்கடேசன் எம்பி விமர்சனம் செய்துள்ளார். மதுரையில் மதவெறி அரசியலை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மதுரை பழங்கானத்தத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொண்டு பேசிய சு வெங்கடேசன் எம்பி, அண்ணாவின் பெயரை வைத்துள்ள அதிமுக பாஜகவிடம் முழுமையாக சரணடைந்து விட்டதாக சாடினார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் கலவரத்தை உண்டாக்கி குளிர்காய பிரிவினைவாதிகள் முயற்சிக்கிறார்கள் என்றும் தமிழ்நாட்டில் சங்கிகளால் வாலாட்ட முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 2000 வருடம் இதை போன்ற பல மதவெறி சக்திகளை எதிர்த்து கலை கண்டு தன்னை நிலைநிறுத்திய நகரம்தான் மதுரை என்பதுதான் நமது தனித்துவமான முத்திரை. நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று பேசிய மதுரை இது. 12 ஆண்டுகள் பிரதமராக இந்தியாவின் நாற்காலியிலே இருக்கிற RSS பாஜக எது நினைத்தாலும் நடக்கிற களம் அல்ல மதுரை. நேரடியாக சொல்வதாக இருந்தால் மோடி அமித்ஷா கூட்டத்திற்கும் மதுரை மக்களுக்கும் இடையிலே நடக்கிற பிரச்சனை. இதில் ஒருபோதும் மதுரை மக்கள் தோற்க மாட்டார்கள்.